வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். பிஜிடிஆர்பி 2024க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓகேங்களா வரக்கூடிய மாதங்களில் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுனால அந்த எலெக்ஷனால தான் வந்து இத்தனை நாள் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போயிருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய மாதங்களில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனோ டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்து நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜாகிரஃபி அண்டு ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டு ஷெடியூல் என்ன, டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும், டெஸ்ட்டுக்கான அமௌண்ட் வந்து என்ன, டெஸ்ட் வந்து ஆன்லைனா பிடிஎஃபா, வாட்ஸ்அப் குரூப் இருக்கா, ஸோ இது மாதிரி டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி தமிழ் மீடியம் மட்டும்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான். ஓகேங்களா? மீதி எல்லாமே இங்கிலீஷ் மீடியம். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம், ஜுவாலஜி வந்து இங்கிலீஷ் மீடியம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, ஜிகே இது ரெண்டுமே தமிழ் அண்டு இங்கிலீஷ் இது 2 லாங்குவேஜில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வாங்க டெஸ்ட் பேட்சை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீக்லி 1 டெஸ்ட்டு. ஓகேங்களா? வாரம் ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துரும். ஓகேங்களா? 25 டெஸ்ட்டு. ஸோ 25 டெஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மேஜர் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைக்காலஜி ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிகே பொது அறிவு இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு டெஸ்ட் அப்படின்னா இதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ம் தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் தனியாக எழுதிக்கலாம், மேஜர் தனியாக எழுதிக்கலாம், சைக்காலஜி தனியாக எழுதிக்கலாம், ஜிகே தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? இல்லை சார் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 180 மார்க் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு 1 அப்படின்னா இந்த 5 டெஸ்ட்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட்டு 1 அப்படின்னா இந்த 5 டெஸ்ட் வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 25 டெஸ்ட் வருங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நீங்கள் 100 டெஸ்ட்டு பக்கமே எழுத போகிறீங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சொன்னோம் அப்படின்னா 100 டெஸ்ட்டு வந்து எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். நீங்கள் அந்த பிளான் படி டெஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் வரைக்கும் ப்ராப்பராக ரெகுலராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் ப்ராக்டிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எழுதிக்கலாம். அதே கொஸ்டின் வந்து பிடிஎஃபாக ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் கொஞ்சம் பேஜஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அண்டு பிடிஎஃப் 2 மெத்தேடுமே இருக்குது. சரிங்களா? தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை படித்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக அவங்க கேட்குற அந்த 30 கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்கு மேலே சரியாக போட முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் மேஜர்லேயும் பார்த்தீங்கன்னா நாம் கேட்குற கொஸ்டின்ஸ் அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் டெஸ்ட்டு முதல் சொன்ன மாதிரி 25 டெஸ்ட்டு. அந்த 25 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் 20, ரிவிஷன் டெஸ்ட் 2, மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கும்போது 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு. மாடல் டெஸ்ட் அப்படின்னா என்ன வரும், நமக்கு ஆல் யூனிட் வந்துடும். ஓகேங்களா? யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃபிசிக்ஸ் வந்து ஒரு 10 பாடங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 டெஸ்ட்டுங்க. 10 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே இதே மாதிரி பிரித்து வச்சுருப்போம். 180 கொஸ்டின் பர் டெஸ்ட். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 180 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டைம் வந்து 3.5 மணி நேரம் இருக்கும். கொஸ்டின் வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். தமிழ், மேஜரு, சைக்காலஜி, ஜிகே. ஓகேங்களா? டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4500 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜாகிரஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா. இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த விதமான மெட்டீரியல் நாங்கள் இஷ்யூ பண்ண மாட்டோம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த புக்கு அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அந்த புக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணிடுவோம்.
ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, அதுக்கு டெஸ்ட் உடனே பிடிஎஃப் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஓகேங்களா? ஸோ இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணேசன் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ GNESN கணேசன் அப்படின்னு காமிக்கும். இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்ச வேட்டி அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் பேரும் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. கீழே PGTRP என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து போட்டுருங்க. ஓகே, தமிழ் அப்படின்னா தமிழ்னு போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜை பற்றி இந்த 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் டேட்டில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் ஷெடியூல் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு டைமை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, நீங்கள் எந்த டைமும் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணீங்க, பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஓகே யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? டெஸ்ட்டு அட்டம்ப்டை பொறுத்த வரைக்கும் 3 டைம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எண்ணற்ற முறை டெஸ்ட்டை திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள், பிடிஎஃப் கொஸ்டின் வந்து கொடுத்துருவோம். ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், 2500 ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேமெண்ட்டில் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் பேமெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக வந்து கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அட்மிஷனுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி படிக்க ஆரம்பிக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் உள்ளே போக முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் படிச்சுருக்காதீங்க. இப்போயே படித்து முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான சரியான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.